நதிநீர் பங்கிட்டுறது முக்கியமான விஷயம். அது பாகிஸ்தானத்தினால அது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்திய அரசாங்கம் அதை வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அதை டச் பண்ணவே இல்லை. அதை பற்றி ஒன்றும் எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் போயிடுச்சு. இது வந்து அப்பாவி மக்கள் 26 பேரை சுட்டுக் கொண்டது 2 வெளிநாட்டு மக்கள் இருந்திருக்காங்க. அதில் சுட்டுக்கள் வந்து சாதாரண விஷயம் இல்லை, கொடூரமான ஒரு செயல்னு நம்ம சொல்லணும். அது அந்த பாகிஸ்தான் நாட்டுக்கு ஒரு பெரிய அவமானம் என்று கூட நம்ம சொல்லலாம். அது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம எடுத்த ராஜாங்க நடவடிக்கை வந்து அருமையான நடவடிக்கை, அது வரவேற்கத்தக்கது. பிளான் பண்ணி தான் அடிச்சிருக்காங்க. ஏன்னா உலக அளவில் தெரியணும், காஷ்மீர் வந்து இன்னும் வந்து அமைதியாக இல்லை, இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக பாகிஸ்தான் அரசு பண்ணுது. ஒரு பெரிய விதமான ஒரு போர் விளையுமான்னு பார்த்தா அது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது நடக்காது. அது வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கடைசி நின்றுடும். அது ஸோ பாதிப்பு வந்து அதிகமான பாதிப்பு வந்து பாகிஸ்தான் சைடில் இருக்குது. அது பாகிஸ்தான் உணரும். அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட் இமீடியட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம செய்தித்தாளில் பார்த்தோம், நியூஸில் பார்த்தோம், எல்லா இதுலேயும் பார்த்தோம். என்னென்னா ட்ரம்ப்பே ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாரு. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்புவியல் பேராசிரியர் திரு வெங்கட்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். காஷ்மீரில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா சில ராஜாங்க நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. அது எல்லை மூடல் அப்படிங்கிறதும், தூதர்கள் வெளியேறணும், பாதுகாப்பு குறைப்பு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள். அந்த சிந்து நதி அந்த ஒப்பந்தத்தின் இது வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது, அப்படி நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்தியா எடுத்த பதிலடி நடவடிக்கைகள், ராஜாங்க நடவடிக்கைகள் வந்து ரொம்ப மிக சரியானதான் முதல்ல என்னுடைய அபிப்பிராயம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடவடிக்கை எடுக்கலை. இதுக்கு முன்னாடி பல விதமான டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு, தாக்குதல் நடந்திருக்கு. யூரிலையும் சரி, பாலக்கோட்லேயும் சரி ஆக்சுவல் போர் நடந்திருக்குது. அந்த மாதிரி சமயத்துலலாம் இந்த மாதிரியான அளவுக்கு நம்ம வந்து எடுத்ததில்லை. முக்கியமாக சொல்ல போனோம்னா இந்த சிந்து நதி பகிர்வு, இண்டஸ் வாட்டர் ஷேரிங் ஆஃப் இண்டஸ் வாட்டர் இது ப்ரொவிஷன்ஸ் ட்ரீட்டி, அதை வந்து நம்ம டச் பண்ணவே இல்லை. அதை பற்றி பேசினோம், அதை பற்றி சீரியஸாக யோசித்தோம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு, பட் பண்ணவே இல்லை. பட் இந்த தடவை அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நம்ம இந்தியா வந்து அந்தளவுக்கு தள்ளப்பட்டு அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுனால எடுக்கப்பட்ட முடிவு தான் நான் அதை நினைக்கிறேன். முதல் கண் பார்வையில் நினைக்கிறேன். இதை வரவேற்கிறேன். ஏன்னா இந்த ப்ரொவிஷன் வந்து இத்தனை நாள் முன்னாடி எந்த விதமான இதோட மிக அதிகமான ஒரு போர் நடந்தது கூட நம்ம டச் பண்ணலை. காரணம் என்ன, இது வந்து மக்களுடைய வாழ்வாதாரம் சம்மந்தமானது. நதிநீர் பங்கிட்டுறது முக்கியமான விஷயம். அது பாகிஸ்தானத்தினால அது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்திய அரசாங்கம் அதை வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அதை டச் பண்ணவே இல்லை. அதை பற்றி ஒன்றும் எடுத்துக்கவே இல்லை. அது யோசித்தாலும் கூட அதை பற்றி ஒன்றும் டச் பண்ணவே இல்லை. பட் பல விதமான இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த தடவை அது தள்ளப்பட்டிருக்குது. அப்படி தான் நம்ம அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் போயிடுச்சு. இது வந்து அப்பாவி மக்கள் 26 பேரை சுட்டுக் கொண்டது 2 வெளிநாட்டு மக்கள் இருந்திருக்காங்க. அதில் சுட்டுக்கள் வந்து சாதாரண விஷயம் இல்லை, கொடூரமான ஒரு செயல்னு நம்ம சொல்லணும். இந்திய நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்குமே ஒரு பெரிய கோபத்தை உண்டாக்கியிருக்குது. நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, வெளிநாட்டு மக்களுக்கும் சரி, வெளிநாட்டு அரசாங்கம் சரி, இந்தியாவோட தொடர்புள்ள மற்ற நாடுகள், ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் எல்லாருமே ரொம்ப இதுக்கு வந்து ரொம்ப கண்டமினேஷன், அதாவது கண்டிச்சிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்து உறுதுணையான சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. முதல் நாடு நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணது இஸ்ரேல் நாடு தான். முதல்ல அதுக்கு எல்லா விதமான சப்போர்ட் உதவியெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மற்ற நாடுகளும் சொல்லியிருக்காங்க, அவங்களோட இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம எடுத்த முடிவு வந்து ஒரு முக்கியமான முடிவு, ரொம்ப ரொம்ப அருமையான முடிவுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சிந்து நதி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து பாகிஸ்தான் மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு நதி. அந்த நதியினுடைய உதவினால் பலதரப்பட்ட ஆக்டிவிட்டீஸ், அதாவது பொருளாதார ரீதியான அக்ரிகல்ச்சர், விவசாயம் சம்பந்தமான மற்ற இதெல்லாம் அதை பற்றி தான், அதை சம்மந்தப்படுத்தி தான் இருக்கிறது பாகிஸ்தானுடைய கம்ப்ளீட் வாழ்வாதாரமே. ஸோ அதை வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்தி அந்த ரிவர் வாட்டரை வந்து ஃப்ளோ வந்து நிறுத்திட்டோம்னா அது ஒரு பெரிய விளைவை பாதிக்கும். அது மக்களுக்கு மட்டும் இல்லை, அரசாங்கத்துக்குமே பெரிய ஒரு எதிர்விளைவில் கொடுக்கக்கூடும். அதனால் இது வந்து ஒரு டிராஸ்டிக் ஸ்டெப்பு. இது அல்டிமேட் வெப்பனாக கூட எடுத்திருக்காங்க இந்தியா. அதை வந்து நான் வரவேற்கிறேன், என்னோடய சார்பில் அதை வரவேற்கிறேன்.
அஃப்கோர்ஸ் எல்லாரும் அதை வரவேற்க தான் செய்வாங்க. ஏன்னா அது வந்து இதை நினச்சி கூட பார்க்கல இது. ப்ளஸ் இதுக்கப்புறம் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இதுக்கப்புறம் அந்த சுட்ட ஒரு 5-6 தீவிரவாதிகள் சொல்கிறாங்க, அவங்கள ரவுண்ட் அப் பண்ணுறது, அவங்கள பர்சியூ பண்ணி அவங்கள பிடிச்சி அவங்கள வந்து தக்க நடவடிக்கை எடுத்து அவங்களை தண்டிக்கணும்னு சொல்லி அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இருக்குது. கோம்பிங் ஆப்ரேஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்கிறது. ஸோ ஒட்டுமொத்தம் பார்த்தோம்னா இந்த நதிநீர் பங்கிட்டதை வந்து தடுத்துறது ஒரு முக்கியமான ஒரு திருப்பம். அது அல்டிமேட் வெப்பன்றது நான் சொல்லணும்னா அது அருமையான ஒரு டெசிஷன் நான் சொல்லுவேன். ப்ளஸ் மற்ற ஒரு சில விஷயங்கள் எடுத்திருக்காங்க. டிப்ளமேட்டிக்காக அவங்க வந்து ஆஃபீஸர்ஸை ரீகால் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு பதிலடி தான். அது அந்த பாகிஸ்தான் நாட்டுக்கு ஒரு பெரிய அவமானம் என்று கூட நம்ம சொல்லலாம். அது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம எடுத்த ராஜாங்க நடவடிக்கை வந்து அருமையான நடவடிக்கை, அது வரவேற்கத்தக்கது. பட் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக இது வந்து விளைவுகளை வந்து கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும் பாகிஸ்தான் அரசை பொறுத்த வரைக்கும். சார், அதே மாதிரி இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னால் பாகிஸ்தான் அரசு இருக்கிறது அப்படின்னும் ஒரு தகவல் பேசப்படுகிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இந்த விஷயத்துல? இந்த தாக்குதல்ல தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு பின்னால் பாகிஸ்தான் தான் பின்னாடி இருந்து அந்த அரசு தான் இதெல்லாம் செஞ்சிச்சு அப்படின்னும் சொல்றாங்களே சார், அதுல உண்மை இருக்கான்னு கேட்குறேன். பாகிஸ்தான் அரசு தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை. ஏன்னா 1947 இந்த 2 நேஷன் தியரி, அதாவது 2 நாட்டினுடைய பிரிஞ்சதுக்கப்புறமே பலதரப்பட்ட சந்தர்ப்பங்களில் பாகிஸ்தான் வந்து ஈடுபட்டிருக்குது. அதுக்கான எவிடன்ஸு ஆதாரங்கள் ஏகப்பட்ட ஆதாரங்கள் எல்லாம் நம்ம இந்தியன் அரசாங்கம் எடுத்து அதை ஐநா சபையிலும் சரி உலக நாடுகள் தரப்பிலும் சரி அதை சப்மிட் பண்ணியிருக்கிறோம். அதனால் அது கிளியர் கட் இது இருக்குது. அது சந்தேகம் எதுவுமே இல்லை இதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் அரசு இருக்குதான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த எல்இடின்னு சொல்கிறோம்ல, அந்த முக்கியமான ஒரு மூமெண்ட், டெரரிஸ்ட் மூமெண்ட், அவங்களுடைய இன்னொரு இதுதான் அவுட்ஃபிட் தான் எல்இடியிலேருந்து வரக்கூடிய இன்னொரு அவுட்ஃபிட் தான் தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்டுன்றாங்க, டிஆர்எஃப்னு சொல்லிட்டு, தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்டுன்னு. அது நத்திங் பட் எல்இடி தான். அது அவங்களுடைய ஆஃப் ஷூட் தான் அது. ஏன்னா அது வந்து பேரை வந்து லஷ்கர் இ தாய்பான ஒரு மத ரீதியான பேரை கொடுக்கறதுக்கு பதிலாக ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்ன்ற ஒரு வகையான பேரை கொடுத்து அவங்க தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஆப்ரேஷன்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்னா, அது பாகிஸ்தான் உள்ளேருந்து நடந்துட்டு இருக்குது, ட்ரைனிங்லேருந்து அங்கே தான் நடக்குது, கராச்சியிலேருந்து நடக்குதுன்றது தெரியும். அதற்கான ஆதாரங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறது. அண்டு லாஸ்ட் டைம் யூரி அட்டாக்லையும் சரி, பாலாகோட் அட்டாக்லையும் சரி, நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணும்போது உள்ளே அங்கே தான் போய் இது பண்ணோம். அதனால் இதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் நம்மக்கிட்ட இல்லை. அந்த பாகிஸ்தான் அரசு தான் சம்மந்தப்பட்டிருக்குது, அவங்களோட பின்னணி, அவங்களுடைய உந்துதல்லாம். இந்த தாக்குதலுக்கு பின்னால் வந்து பாகிஸ்தான் அரசு இருக்கிறது, திட்டம் தீட்டி செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இதனால் பாகிஸ்தான் அரசு என்ன செய்ய முயற்சிக்கிறாங்க? அதனால் அவங்களுக்கு என்ன சார் லாபம்? என்ன காரணம், எதனால் பாகிஸ்தான் அரசு பண்ணுதுன்னா, இந்த ஆர்டிகல் 370 நம்ம எடுத்த பிறகு 2019 எடுத்த பிறகு ரிவோக் பண்ணி அது ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றுறதுலேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2 இதுலையுமே ஒரு பெரிய வளர்ச்சி பார்க்க முடியுது. மக்கள் போகிறாங்க, நல்ல டெவலப்மெண்ட் நடந்துகிட்ருக்குது. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை, ஒரு நல்ல ஒரு ரிவைவல் நடந்துகிட்ருக்குது. ஸோ பாகிஸ்தான் அரசு இதை வந்து கண்டெஸ்ட் பண்ணுறதுனால இந்த ரிவைவல், இந்த ஒரு வளர்ச்சி, இந்த ஒரு அமைதி, இந்த ஒரு மக்கள் நடமாட்டம், இதெல்லாம் வந்து அவங்களுக்காக சகிச்சிக்க முடியல. அண்டு முதல்லேருந்து அவங்க வந்து இதை ஜம்மு காஷ்மீர் 2 அவங்களுக்கு சொந்தம்ன்றது கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனுடைய அதனுடைய விளைவுனால தான் அவங்க வந்து இந்த ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப டைமிங்காக பண்ணியிருக்காங்க, இந்த பிளான் பண்ணி பண்ணியிருக்கான்றது தான் செய்தித்தாள்லையும் பார்க்குறோம். அது உண்மை தான் அது. ஏன்னா இப்போது அமெரிக்க வைஸ் பிரசிடென்ட் இங்கே இருக்கார், அண்டு நம்ம நாட்டினுடைய பிரதமர் வந்து வெளிநாடு பயணத்தில் இருந்தார். இப்போ தான் அது ஷார்ட் கட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இதை பற்றி பேசுறதுக்கு உடனே வரக்கூடிய சூழ்நிலை உருவாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி தான் அடிச்சிருக்காங்க. ஏன்னா உலக லெவலில் தெரியணும், காஷ்மீர் வந்து இன்னும் வந்து அமைதியாக இல்லை, இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக பாகிஸ்தான் அரசு பண்ணுது. இதுதான் அவங்களுடைய இப்போ யூஷுவல் ஸ்ட்ராட்டஜி, எப்பொழுதும் பண்ணக்கூடிய ஒரு நிலை. ஸோ காரணங்கள் அதான் நம்ம சொல்ல முடியும். போர் வரக்கூடிய சூழல் இருக்கா சார்? போர் வரதுக்கான வாய்ப்புகள் ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்க தான் செய்யணும். ஆனால் இந்திய தரப்பில் வந்து முப்படைகளும் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. நம்ம பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் அலர்ட் சிச்சுவேஷன் இருக்காங்க. பாகிஸ்தானும் இது வந்து ஒரு சில இன்றைக்கி செய்தித்தாளர் சொல்கிறாங்க, பாகிஸ்தான் அவங்களுடைய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் பார்டர் ரீஜன் நோக்கி
அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் அது. அது எப்பொழுதுமே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி டைமில் 2 நாடுகளும் துருப்புகளை இது பண்ண அனுப்புகிறதும், பார்டர் எல்லை ரீஜனில் பார்டர் அனுப்புகிறதும், துருப்புகளை குவிக்கிறதும், அதற்கான ஆயத்த நடவடிக்கைகள் எடுக்கிறதும் ஒரு எப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள். பட் இது அந்தளவுக்கு எஸ்கலேட் ஆகி உண்மையான போர், ஆக்சுவலாக போராட முடியுமா அப்படிங்கிறது பார்த்தோம்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் என்னோடய கணிப்பில் வந்து போகிற அளவுக்கு போகாது. ஏன்னா இந்த எடுத்த ஸ்டெப்பே ஒரு டிராஸ்டிக் ஸ்டெப். அது இந்த 5 நடவடிக்கைகள் எடுத்துருக்காங்க இந்திய அரசாங்கம். இதோட விளைவாக இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலேருந்து அதை நிறுத்துறதுலேருந்து ப்ளஸ் அதை ரீகால் பண்ணுறதுலேருந்து எல்லாரும் வெளியே அனுப்புறதுலேருந்து அது பெரிய பெரிய டிராஸ்டிக் ஸ்டெப்பு. பட் கண்டிப்பாக அந்த கோம்பிங் ஆப்ரேஷன் நடக்க தான் செய்யும். அந்த 5 பேர் தீவிரவாதிகள் பிடிப்பாங்க. அதுக்கான கோம்பிங் ஆப்ரேஷன் நடக்க தான் செய்யும், நடந்து தான் ஆகணும். அவங்கள பனிஷ் பண்ணாமல் இருக்க முடியாது என்ன. அதனால கண்டிப்பாக அது பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு இன்னும் ஒரு 2-3 நாட்களில் அது வந்து பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு இடத்துக்கு நடவடிக்கைகள் பார்த்தோம்னா அவங்கள கொண்டு வந்துருவாங்க. பட் அதுக்கு மீறி மேக்ஸிமம் எடுத்த நடவடிக்கை இன்னொரு ஒரு ஷார்ட் ஸ்ட்ரைக்கு, அந்த டெரரிஸ்ட் பேஸ் எங்கெங்கில் இருக்கோ அதை வந்து தகர்த்து எறிகிறது, அதை அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. ஏன்னா இந்திய தரப்பில் பயங்கர ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. இந்த அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்குது. இதனால் வரைக்கும் நம்ம வந்து அதுதான் பண்ணோம். பட் இந்த டைமில் வந்து அதுக்கான பொறுமையை நம்ம காக்க முடியாது. ஏன்னா அது ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் திருப்பியும் இன்னொரு தடவை வர முடியாதுன்னு சொல்லவும் முடியாது, இவங்க எடுக்க மாட்டான்னு சொல்ல முடியாது. அதனால் எல்லா ஆங்கிள்லையும் நம்ம அட்டாக் பண்ணி தான் ஆகணும். ஸோ ராஜாங்க நடவடிக்கைகள் அட்டாக் பண்ணி தான் ஆகணும். பட் ப்ளஸ் இவங்களுடைய தீவிரவாத அமைப்புகள் எங்கெங்கே இருக்கோ அதையும் நம்ம அட்டாக் பண்ணி தான் ஆகணும். இந்த அட்டாக் பண்ண அந்த 5 பேரையும் நம்ம பிடிச்சி தான் ஆகணும், அவங்க பனிஷ் பண்ணி தான் ஆகணும். அது மாதிரியான ஒரு கட்டாயத்தை தள்ளப்பட்டிருக்கிறோம், கண்டிப்பாக பண்ணோம். பட் மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட்டாக இது எஸ்கலேட் ஆகி ஒரு பெரிய விதமான ஒரு போர் விளையுமான்னு பார்த்தா அது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது நடக்காது. அது வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது கடைசி நின்றுடும் அது. ஏனென்றால் அதுக்கும் காரணம் இருக்கிறது. ஏனென்றால் பாகிஸ்தான் ஓப்பனாக சொல்லுது, நாங்கள் வந்து அணு ஆயுதம் வந்து தற்காப்புக்கு இல்லை, அது வந்து இப்போ எங்கள் அட்டாக் பண்ணால் நாங்கள் பயன்படுத்த தயங்க மாட்டோம்னு சொல்லி அது ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மாறுபட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது, இந்தியன் ஸ்ட்ராட்டஜிக்கு இதாக இல்லாமல். ஸோ நம்ம வந்து ஒரு டிஃபென்சிவ் பொசிஷன் எடுத்துக்கோம், அவங்க வந்து அஃபென்சிவாக எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அணு ஆயுத லெவலில் போவாங்களான்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். உங்களுடைய கூற்றுப்படி இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒருவேளை போர் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எந்த நாடுகளெல்லாம் இந்தியா பக்கம் ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது? இது தீவிரவாத செயல் என்பதால் பாகிஸ்தான் பக்கமும் சில நாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுமா? எந்தெந்த நாடுகள் நம்ம பக்கம் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ப்ளஸ் சைனாவுடைய சப்போர்ட் அவங்க இருக்க தான் செய்யும். சைனா வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு இது வந்து உதவுன்னு சொல்கிறதுக்கு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா சைனா அது வந்து ஒரு ரொம்ப காஷியஸாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, தவிர மற்றபடி பெரிய லெவலில் ரொம்ப டீப் கண்டென்சஸோ ஒரு டீப் லெவலில் ஒரு கன்சர்னும் நமக்கு இது தெரிவிக்கலை. மற்ற நாடுகள் தெரிவித்த மாதிரி சைனா பண்ணலை. காரணம் சைனாவும் பாகிஸ்தானும் உள்ள உறவுகள் ரொம்ப ரொம்ப நெருங்கிய உறவு, ரொம்ப நட்பு ரீதியான உறவு. அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எந்த அளவுக்கு இது வந்து போர் லெவலில் போகணுன்றது கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் நம்மளுடைய ஆக்ஷன் வந்து இது மீறி கொஞ்சம் மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் பார்த்தோம்னா ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த 5 பேரை பிடித்து அவங்க பனிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. யாருக்கு இது பெரிய ஒரு அடியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? இது பாதிப்பு வந்து கண்டிப்பாக யாருக்கு அதிகம்ன்றது ஒரு மனசு ஒரு கேள்வி கேட்டால் பாதிப்பு கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது இந்தியாவுடைய கெப்பாசிட்டியும் அதனுடைய கேப்பபிலிட்டியும் கம்பேரபிள் இல்லை. பாகிஸ்தான் லெவலில் பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபார் சுப்பீரியராக இருக்கும். பாகிஸ்தானுடைய லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ பாதிப்பு வந்து அதிகமான பாதிப்பு வந்து பாகிஸ்தான் சைடில் இருக்கும். அது பாகிஸ்தான் உணரும், தெரிஞ்சிருக்குது அவங்களுக்கு. பட் அந்த பயமுறுத்தலுக்கான ஒரு சில ஆக்ஷன்லாம் எடுப்பாங்க. இது மாதிரி ஃபைட்டர் ஏர்கிராஃப்டில் வந்து பார்டருக்கு அனுப்புகிற மாதிரி, துருப்புகளை அவங்களோட ட்ரூப்ஸை வந்து பார்டர் ரீஜனில் வந்து அனுப்புறது மாதிரி அது மாதிரி ஆக்ஷன் எடுக்க தான் செய்வாங்க. தவிர மற்றபடியான ஆக்சுவல் பாதிப்புன்றது நம்ம சைடில் இருக்காது, அதிகமாக அவங்க சைடில் அதிகமாக இருக்குன்னு பல நாடுகள் நமக்கு சப்போர்ட்டாக வரும். நமக்கு வெளிநாட்டு அளவு உறவுகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. முக்கியமாக நம்ம 2 பெரிய நாடுகள், நம்ம அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி, நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட் இமீடியட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம செய்தித்தாளில் பார்த்தோம், நியூஸில் பார்த்தோம், எல்லா இதுலேயும் பார்த்தோம். என்னென்னா ட்ரம்ப்பே ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாரு. அண்ட் ரஷ்யன் பிரசிடெண்ட்டும் பேசியிருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் அண்டை நாடுகள், ஸ்ரீலங்கா பக்கத்தில், பாகிஸ்தானுடைய நாடுகள் பக்கத்தில் உள்ள ஆப்கானிஸ்தானும் சப்போர்ட் பண்ணியிருக்கு.
ஸோ இஸ்ரேல் கண்டிப்பாக அதுக்கான உறுதுணையாக இருக்குது. அதனால் முக்கியமான நாடுகள்லேருந்து எல்லா நாடுகளும் நமக்கு வந்து பல உறுதுணையாக இருக்கிறதுனால நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு டிப்ளமேசி நமக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதனால் நமக்கு அது எல்லா விதமான சப்போர்ட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்க தான் செய்யுது உலக லெவலில். அதனால் நம்ம எந்த விதமான பயமும் இதுக்கான எந்த வித கன்சர்ன் இருக்க முடியாது. நமக்கு வந்து ஒரு அல்டிமேட் லெவல் வந்தாச்சு இதுலேருந்து. இதுக்கு மேல் நம்ம வந்து பொறுத்து பார்த்துட்டு திருப்பி ஆக்ஷன் எடுத்து அடுத்த முறை இதே மாதிரி அவங்க பண்ணுவாங்கன்றது இது பார்க்க முடியும். இது வந்து ஃபைனல் ஸ்டெப்பு ஒரு தக்க பதிலடி கொடுத்து அது வந்து கம்ப்ளீட்டாக இதை ரூட் அவுட் பண்ணணுன்றது தான் எல்லாருடைய கோரிக்கை, என்னுடைய கோரிக்கையும் என்னுடைய எதிர்பார்ப்பும் கூட. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி நடக்கிறது என்று. இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழல் குறித்து பல விஷயங்களை எங்களோடு இணைப்பில் வந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றி. இறந்த குடும்பங்களுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.